உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நான் தேவியோட அங்கிள். தேவிய வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் மேடம். தேவி, இவரு உன் அங்கிளா? எஸ் மிஸ். அப்படியா? ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம். அப்போ ஓகே. தேவி, நீ கிளம்பலாம். தேங்க் யூ மிஸ். வாடா செல்லகுட்டி வா. அடடே, அப்படியே என்ன மாதிரியே இருக்க. உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. உன் பேர் என்ன? தேவி. எஸ் தேவி. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? இனிமே நீ தேவி இல்ல, நீ ராணி. இனிமே இந்த ராணி தான் தேவியா இருக்க போறா. என்ன மாயா, ஆள் மாறாட்டம் பண்ண போறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ராணி. இதுக்கெல்லாம் ஒத்துக்காத. நான் ஒத்துக்கலனா என் அப்பாவை கொன்றுவாங்க. தேவி, நீ என்ன மன்னிச்சிரு. வேணாம் மாயா, இது சூர்யாக்கும் துர்காமாக்கும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். நீ என்ன சுண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. அச்சாசலாம் அப்படியே இருக்காங்க. சிஸ்டர், இதுல யாரு தேவி யாரு ராணின்னு ஒண்ணு புரியலையே சிஸ்டர். நான் தான் ராணி, ஆனா இப்ப தேவி. ஓ, வெரி குட். நான் சொன்ன மாதிரி நீ நடிக்கணும். அப்பதான் உன் அப்பாவை, அதான் உன் நைனாவை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? சரி, நீங்க சொன்னபடியே நான் நடிக்கிறேன். என் அப்பா ஒண்ணும் பண்ணிராதீங்க. நாங்க சொல்றபடி கேட்டா உங்க அப்பா நல்லா இருப்பாரு, இல்லன்னா அவ்வளவுதான். சங்கரபாண்டி, இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஸ்கூல் லீவுன்னு சொல்லி வீட்டுல விட்டுடு. சரிங்க சிஸ்டர். வா வா வா, நைனா கொய்னான்ட்டு வா. ராணி, டேய், அந்த குழந்தையை இழுத்துட்டு வா. சரிங்க மேடம். மாயா, வேண்டாம் மாயா. ஏய் வா. விடு. ஏய், டேய், இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு இவளோட கதையை முடிச்சிருங்க. என்ன பாக்குற? நீ என்ன அழிக்க பிறந்திருக்கிறதா சொன்னல, இப்போ ஒண்ணு நான் அழிக்க போறேன். எழுதிட்டு போ. சரிங்க மேடம். ஏய் வா. விடுறா, கட்டாம வா. விடுறா. என் தேவி மாக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. உடனே தேவி மாவை காப்பாத்தி ஆகணும். சரி, நீ அம்மாவை சந்திக்க முடியாது சார். என்னங்க, இன்னைக்கு தானே அம்மா வர சொன்னான்னு நேத்து சொன்னீங்க. ஆமா சார், ஆனா அம்மா இன்னைக்கு முக்கியமான வேலையை வெளியில போயிருக்காங்க சார். பரவாயில்லம்மா, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடுறோம். அம்மா எப்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது மேடம். அதனால நீங்க வெயிட் பண்றதை விட போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன சிஸ்டர், இந்த சாமியாரை மீட் பண்றதுல ஏன் நமக்கு இவ்வளவு தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது? பரவாயில்ல விடு, அவங்க ரொம்ப பிஸியான ஆள் இல்லையா? அவங்கள மீட் பண்றதுக்கு லேட் ஆனா என்ன? நம்ம கிட்டதான் அந்த ராணி இருக்கால, அந்த ராணிய வச்சு துர்கா சூர்யாவை பிரிச்சு அந்த துர்காவை வீட்டை விட்டே துரத்தணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். அப்ப கிளம்பலாம். இந்த சாமியாருக்கு உங்களை பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல, அதிர்ஷ்டம் கெட்ட சாமியார். நீங்க வாங்க சிஸ்டர், போலாம். தேவிமா, தேவிமா, தேவிமா.
நீ எங்க இருந்து பேசுற? நான் வீட்ல தாம்மா இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆமா, நீ இப்போ வீட்லயா இருக்க? ஆமாம்மா, நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே லீவு. அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க? நான் வந்துருவேன் 10 நிமிஷத்துல. இதோ இப்போ வந்துருவேன்டா. சரி, சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் இதோ வரேன். இந்த ராணிய கூட்டிட்டு போய் சூர்யா ரூம்ல விடு. ம், ம், குடு. வா. போ. போ. அம்மா, என்ன தேவி எங்க? துர்கா? தேவி சாயங்காலமே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாமா? துர்கா, தேவி மேல இருக்கா. சரி. தேவிமா, 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 தேவிமா. இவங்க தான் தேவி அம்மாவா? தேவி அம்மா போலீஸா? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? உனக்கு ஒண்ணு ஆகாது. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, நீ சாப்பிடு சாப்பிடு. ம். ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. ம். குறிப்பா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துர்கா கூட ஒன்னா பார்த்து தேவின்னு நம்பி ஏமாந்துட்டா. ம். அந்த துர்கா நம்பி ஏமாந்துட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது பாண்டி. அவளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஆமா. நம்ம புஷ் விஷயத்துல குடைச்சல் கொடுத்த மாதிரி இந்த குழந்தை விஷயத்திலயும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுக்கப்புறம் இவங்க அப்பா சலங்கக்காரன் மோளை அடிக்க நீங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு ரோட்ல ஆட வேண்டியதா. ஏய், ஐயோ, என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சாரி சிஸ்டர், ஒரு ஃப்ளோல பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சங்கரபாண்டி. சொல்லிட்டேன். இத பாரு, இப்ப வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிட்டதால துர்கா உட்பட வீட்ல இருக்கிற யாருக்குமே உன் மேல சந்தேகம் வரல. எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. இனிமேலும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்டு நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என் நைனாவை ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல? நைனாவா நைனா நொய்னா? இங்க பார், நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டன்னா உங்க நைனாவை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாம நீ வீட்ல இருக்கிறவங்க யாருக்கிட்டயாவது நீ தேவி இல்ல ராணின்னு சொன்ன உங்க நைனா அவ்வளவுதான், அவரு ட்ரவுசர் கிழிஞ்சு போயிரு. ஜாக்கிரதை. வேண்டாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.